ஒரே ஒரு டிக்கெட் சார். ப்ளீஸ் ஒரு டிக்கெட் சார். ஒரே ஒரு டிக்கெட் ப்ளீஸ். எனக்காக ஒரு டிக்கெட் சார். ஒரு டிக்கெட். ஒரே ஒரு டிக்கெட். ஒரு டிக்கெட் சார். சார் சகோதரா ஒரு டிக்கெட். ஒரு டிக்கெட் சகோதரா. யோ இப்பதான் நான் காம்பு வாங்கி கொடுத்தேன். அதுக்குள்ள மறந்துட்டியா? சார் ஒரு டிக்கெட் சகோதரா. ஒரே ஒரு டிக்கெட் ப்ளீஸ். ஒரு டிக்கெட். யோ குட் ஈவினிங் ராதா. மரியாதைக்கு திருப்பி சொல்லக்கூடாதா? சரி நான் அதெல்லாம் அப்புறமா கத்து கொடுக்குறேன். எனக்கு எனக்காக ஒரே டிக்கெட் வாங்கி கொடுக்கல. நான் உங்களுக்கு பணம் கொடுத்துறேன். தலைக்கு ஒரு டிக்கெட் தான் கொடுப்பாங்க. அப்படின்னா உடம்புக்கு இன்னொரு டிக்கெட்டா? இந்த வார்த்தையை தான் அன்னைக்கே சொல்லிட்டீங்களே. இன்னைக்கு வேற வார்த்தை சொல்லி திட்டுறது. டூ ஸ்வீட்னு சொல்றீங்களா? ஐ எம் வெரி ஸ்வீட். என்ன சொல்றது உங்களுக்கு கூச்சமா இருக்கும். உங்க ஹஸ்பண்ட்னு சொல்லி எனக்கு சேர்த்து ஒரு டிக்கெட் வாங்கிடுங்களேன். ஒரே டிக்கெட். ரெண்டு பேருக்கும் சேர்த்து 2 டிக்கெட்ஸ். ஹலோ ஜென்டில்மேன், குட் ஈவினிங். ஓகேவா இருக்கீங்களா? என்ன ஹலோ சார், 2 டிக்கெட் கார்னர் சீட், ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப். தேங்க்யூ சார், தேங்க்யூ. தாதா போறியா? டெஃபினெட்லி ஐ வில் பி தேர் வித் யூ. எதிர்பாராத சந்திப்பு, எதிர்பாராத இணைப்பு, அதுவும் பக்கத்துலயே. இன்னைக்கு திரையரங்கத்துல, நாளைக்கு திருமண மேடையில. விதி எப்படி எல்லாம் விளையாடுது பாத்தியா? என்ன வளரீங்க? இல்ல, நான் ஒரு சிலுக்கு ரசிகன். சிலுக்கு பார்த்தாக்கா என் உடம்பே சிலுக்குது. தரையில் அடிச்ச ரப்பர் பந்து மாதிரி என்ன குதி, என்ன துள்ளல். கரண்ட் எப்பலாமோ ஆஃப் ஆகுது. இப்ப ஆஃப் ஆக மாட்டேங்குதே. கையடியா, உன்ன மாதிரி பாஸ்ல வரல, காசு கொடுத்து வந்திருக்கேன். 20 ரூபாய் பையனுக்கு, 30 ரூபாய் பெட்ரோல். நீ வாய முடியா? சாவித்ரி, நான் சொல்றதை நீ சரியாவே புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. உன் மாதிரி சில அம்மாக்கள் அளவுக்கு அதிகமா கொடுக்கிற சலுகைதான் பொண்ணுங்க தப்பு செய்யறதுக்கு தைரியத்தை உண்டாக்குது. அப்பா கிட்ட மட்டும் இல்ல, அம்மா கிட்டயும் பொண்ணுங்களுக்கு பயம் இருக்கணும். ஆமா, எங்க அம்மா எந்த பயமுறுத்தி வளர்க்கலையே. அந்த காலமே வேற சாவித்ரி. உங்க அம்மா உன்னை இப்படித்தான் தனியா சினிமாக்கு அனுப்பினாங்களா? தனியா போகலீங்களே, அக்காவும் தங்கையும் சேர்ந்து தானே போயிருக்காங்க. அப்படி என்ன சினிமா பார்த்து ஆக வேண்டியிருக்கு என்னன்னா? ராதா, ராதா, நீ இந்த வழியா தான் வருவேன்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன நீங்க போய் நீ வந்துருச்சு? நெருங்கி வந்துட்டேன்னு அர்த்தம். நம்ம மக்களுக்கு மேல்நாட்டு மக்கள் மாதிரி இங்கதமே தெரியல. ஸ்டூபிட் பீப்புள். ஏதோ சின்னஞ்சிசுங்க ஜாலியா பேசிட்டு போகட்டுமே அன்னைக்கு தியேட்டர்ல விடாம என்ன கலாட்டா. ஓ, இங்கெல்லாம் வலி. ஓ, வெயிட். உன்னோட ஹேண்ட்பேக் எல்லாம் பத்திரமா இருக்குல்ல? ஓ, அதுக்குள்ள இருந்ததெல்லாம் அப்படியே இருக்குல்ல? திறந்து பார்க்கலாம். இப்போ அது திறந்து பாரு. பலா பழத்துல ஈ வைக்கிற மாதிரி எப்ப பார்த்தாலும் என்னையே சுத்திட்டு இருக்கீங்களே. ஏ, அதான் நீயே சொல்லிட்டியே. நீ பலாப்பழம், நான் மொய்க்கிறேன். ஏன், எதுக்காக? காதல். எது காதலோ? காதல் சாதா காதல் இல்ல, ஸ்பெஷல் காதல். பாரு, உன்னை பார்த்ததுல இருந்து பைத்தியம் பிடிக்காத குறையா ஏங்குற, அலையிற, சுத்துற, என்னென்னமோ பண்ணுறேன். போங்க இங்க இருந்து. யாராவது பார்த்தா என்ன தப்பா நினைப்பாங்க. அப்போ நேரு பார்க்குக்கு வா, உனக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன். நான் வரமாட்டேன். நீ வரலன்னா எனக்கு காதல் போதை வந்துடும். அப்புறம் தண்ணிய போட்டுட்டு தேவதாஸ் மாதிரி பாரு பாரு அப்படின்னு கத்துவேன். அப்போ காரி பசங்களை விட்டு கல்லால அடிக்க சொல்லுவேன். நீ எதால அடிச்சாலும் நான் சளைக்க மாட்டேன். ஆனா என் உடம்புல இருக்கிற ரத்தம் சொட்ட சொட்ட பாரு பாருன்னு சொல்லிக்கிட்டே நான் சாஞ்சிடுவேன். அப்ப தெருவுல உள்ளவங்க எல்லாம் என் மேல அருதாப்படுவாங்க. அதே நேரத்துல அடி பாவின்னு உன் மேல ஆத்திரப்படுவாங்க. அதையும் பாத்துருவோம். பாத்துருவோமா? பாரு, ஐம் சாரி, பாத்துருவோமா ராதா? பாத்துருவோம்.
இத கொண்டு போய் அந்த ஆள்கிட்டயே திருப்பி கொடுத்துடலாம். ராதா 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 ஓ ராதா ராதா ஓ ராதா 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 ஓ ராதா ஐம் சாரி. விளையாட்டுக்காக சொன்னேன். நிஜமாவே அடிச்சிட்டாங்க. அடியில விளையாட்டு அடி நெஜ அடின்னு இருக்கா? எப்படியோ உன் திட்டப்படி நான் அடி வாங்கிட்டேன். இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க ப்ளீஸ். ராதா, நீ எனக்கு கிடைக்கிற வரைக்கும் நான் ரெஸ்ட் எடுக்கவே மாட்டேன். நாய் மாதிரி கல்லடிப்பட்டு நடுத்தருவுல ரத்தம் சிந்தினேன். இப்போ உனக்காக விஷத்தை குடிச்சிட்டு உயிரை விட கூட தயாரா இருக்கேன். சாயந்தரம் நேரு பார்க்கல உனக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன். அங்கேயும் நீ வரலன்னா நாளைக்கு பத்திரிக்கையில வண்ண பூங்காவில் வாலிபரின் பிரேதம், அருகிலே கடிதம், அன்பே ராதா உன்னை அணைக்க முடியவில்லை, ஆகவே சாவை அணைத்துக் கொண்டேன், நீ எங்கிருந்தாலும் வாழ் என்றும் உன் ராஜா அப்படின்னு செய்தி வரும். தயவு செஞ்சு அப்படி எல்லாம் செஞ்சிடாதீங்க. தலைக்கு மேல போனதுக்கு அப்புறம் தயவுன வேண்டியிருக்கு. நடக்குதா இல்லையான்னு பாரு. இப்ப உனக்காக விஷத்தை குடிச்சிட்டு உயிரை விடவும் தயாரா இருக்கேன். சாயந்தரம் நேரு பார்க்கல உனக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன். அங்கேயே நீ வரலன்னா நாளைக்கு பத்திரிகையில வண்ண பூங்காவில் வாலிபரின் பிரேதம், அருகிலே கடிதம், அன்பே ராதா உன்னை அணைக்க முடியவில்லை, ஆகவே சாவை அணைத்துக் கொண்டேன், நீ எங்கிருந்தாலும் வாழ் என்றும் உன் ராஜா அப்படின்னு செய்தி வரும். இதை மட்டும் தான் கொடுப்பியா? வேற என்ன வேணும்? உன் மனசு. மனசை கொடுக்கலன்னா மலர கொடுப்பேனா? நீங்க ஜெயிச்சிட்டீங்க. ஏங்க ஏங்க ஒரு இளநீர்ல 2 பைப்பு போட்டு குடிக்கிறீங்களே, 2 இளநியா வாங்கினா என்ன? நீங்க வாங்கி கொடுங்க, சாப்பிடுறோம். வெள்ளையும் சொல்லமா இருக்கீங்க, அது கூட நான் வாங்கி தரணுமா? இருட்டி போச்சு, வெளியில போங்க, கேட்டு முன்னும். நேரு பார்க்கா தெரியல, லவ்வர்ஸ் பார்க்கா போச்சு. கோச்சுக்காதனா?
போயிடலாம். வேற பார்க் போலாம் வா. எங்க அப்பா அம்மாக்கு தெரியாம நான் செய்யற முதல் தப்பு இதுதான். ம். ஆமா, உங்க வீட்ல என்ன பத்தி சொல்லிட்டீங்களா? ஓய் சொல்லிட்டேனே. என்ன சொன்னாங்க? மகனே, உன் விருப்பமே என் விருப்பமும். கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம்னு கேட்டாங்க. நான் அதை உங்ககிட்டயே கேட்டு சொல்றதா சொல்லிட்டேன். எப்போ வச்சுக்கலாம் கல்யாணத்தை? நல்லா இருக்க. எங்க வீட்ல கேட்க வேண்டாமா? ஆமாமா, கண்டிப்பா கேட்கணும். ஹலோ ஓ குடு. அப்படியே கூடையோட நானே வாங்கிக்கிறேன். இந்தா போ. ராதா, எல்லாம் உனக்கு. எவ்வளவுமா? ஏன் பத்தலையா? இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். நமக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு. எல்லாரும் கல்யாணத்துல நெருப்பு சுத்துவாங்க, நாம நீரை சுத்திட்டோம். ஒண்ணு மறந்துட்டேன். என்ன பண்றீங்க? முடிச்சு போடுறேன். ஐயோ, ரொம்ப இருட்டிடுச்சே. வாங்க போலாம். வெளிச்சம் வந்ததுக்கு அப்புறம் போலாம். ஆமா, இப்ப இந்த ஈர துணியோட நான் எப்படிங்க வீட்டுக்கு போறது? பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறம் காய வச்சுட்டு போலாம். ஐயோ, நான் இப்பவே போகணும். பயப்படாத, அந்த ஹோட்டல்ல ரூம் இருக்கு. அங்க போய் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் போலாம். ம். ராதா, துணிமணி எல்லாம் காயிற வரைக்கும் இந்தா இத கட்டிக்க. போட்டுக்க. லெஃப்ட் சைடு பாத்ரூம். கம் குயிக்க. ராதா, ராதா, இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க? சீக்கிரமா நீ வெளியில வா, இல்லன்னா நான் உள்ள வந்துருவேன். ம். வேண்டாங்க, சொன்னா கேளுங்க. Please, வேண்டாம். ராஜா, தப்பு. வேண்டாம், என்னை விட்டுருங்க. வேண்டாங்க.
ராதா, இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு இப்படி அழற? என்ன இருந்தாலும் கல்யாணத்துக்கு முன்னாடியே தப்பு பண்ணிட்டோமே. பைத்தியம், அதுக்காக இப்படி எழுதிட்டு இருக்க? நேரமாச்சு, பாப்பலாம். கமா. ராதா, இவ்வளவு நேரம் எங்கம்மா போயிருந்த? வந்துமா, என் கூட டைப்ரைட்டிங் படிக்கிற மாலதிக்கு எனக்கு பிறந்த நாள், வீட்டுக்கு வாடின்னு கூப்பிட்டு இருந்தா, அதான் போயிட்டு வரேன். நீ எனக்கு சமாதானம் சொல்லிடுறம்மா. ஆனா என்னால உங்க அப்பாவுக்கு பதில் சொல்லவே முடியல. இப்ப என்ன என்ன பண்ண சொல்ற? மெதுவா பேசுமா, அப்பா தூங்கிட்டு இருக்காரு. அக்கா, நான் ஒண்ணு கேட்கட்டுமா? இது கொண்டவர்களுக்கு இருப்பே கொள்ளாது. காதல், காய்ச்சல், எது சரின்னு சொல்லு. காதல். அந்த பொண்ணு கோர்ட்டுக்குள்ள குசுனா அந்த பொண்ணு மாதிரி இல்ல? அவளே தான். பையன் யாருன்னு தெரியல. எவனோ ஒரு காலி பையன். ராதா, ராதா, என்னங்க இது? என்னங்க எங்க அவ? இன்னும் இன்ஸ்டிடியூட்ல இருந்து வரலீங்க. எப்படி வருவா? இன்ஸ்டிடியூட் போயிருந்தா தானே. அது என்ன அப்படி சொல்றீங்க? இத வர்றாளே உன் அருமை பொண்ணு, எங்க போயிட்டு வரான்னு நீயே கேளு. நீ என்ன, நானே கேக்குறேன், எங்க இருந்து வர்ற? இன்ஸ்டிடியூட்ல இருந்து. வாய மூடு. எவன் கூட மோட்டார் சைக்கிள்ல ஊர் சுத்திட்டு இன்ஸ்டிடியூட்ல சொல்ற நீ? உன்னை என்னங்க கொஞ்சம் பள்ளமா பேசுங்க, பக்கத்து வீட்டுக்கு கேட்க போகுது. பொடி பைத்தியம், இவ ஊர் சுத்துறத பார்த்தவங்க சொல்லித்தான் எனக்கே விஷயம் தெரிஞ்சது. இன்னைக்கு 2 பேர் பாத்துருக்காங்க, நாளைக்கு ஊருக்கு தெரிஞ்சு எல்லாரும் என் முகத்துல காரி துப்ப போறாங்க. பொண்ணா வளர்த்து வச்சிருக்கிற பொண்ணு. கொஞ்சம் அமைதியா இருங்க. ராதா, அப்பா சொல்றது. ஏம்மா, நான் காதலிக்க கூடாதா? அடி பாவி. இதுல என்னம்மா பாவம்? அப்படி நான் என்ன உலகத்துல நடக்காத ஒரு காரியத்தை செஞ்சுட்டேன்? கேட்டுக்க. ஏன்பா, தனக்கு பிடிச்ச ஒருத்தரை ஒரு பெண் விரும்புறது தப்பா? பெத்த தகப்பங்கிட்ட ஒரு பொண்ணு கேட்கிற கேள்வியா இது? பரவாயில்ல, பதில் சொல்றேன். விரும்புறது தப்பு இல்ல, அதுக்காக பொய் சொல்லி பெத்தவங்களை ஏமாத்தி நம்ப வச்சு நாடகம் ஆடுறது இருக்க, அதுதான் தப்பு. என்கிட்ட போய் சொல்றதுனால உனக்கு என்னடி லாபம்? ஒரு பொண்ணு பொய் சொல்ல ஆரம்பிக்கிறதே பெத்தவங்க கிட்டதான். உனக்காக உங்க அப்பா கிட்ட ஒரு நிமிஷமும் பறிஞ்சு பேசுற. என்னையா ஏமாத்துற? அவ உன்னை ஏமாத்தல, தன்னையே ஏமாத்திக்கிறா. அதோட பலன் இப்ப தெரியாது. தெரிஞ்சுதான் செய்யறேன். நீங்க நினைக்கிறபடி கண்டவனோடயும் நான் சுத்தல. அவர் பெரிய இடத்து பிள்ளை, கௌரவமானவர். என்ன கல்யாணம் செய்துக்கிறதா வாக்கு கொடுத்திருக்காரு. இதை சொல்லி நீ செய்கிற தப்புக்கு என்கிட்ட நியாயம் வழங்குற இல்ல? இல்லப்பா, வேணும்னா அவரையே அழிச்சிட்டு வந்து உங்க முன்னால சொல்ல வைக்கிறேன். அதுக்கப்புறமும் நீங்க நம்பலன்னா அவரும் நானும் கழுத்துல மாலையோட வந்துதான் உங்க முன்னால நிக்கணும். பையன் பெரிய இடத்து பிள்ளைன்னு சொல்ற, பல லட்சங்கள் பேங்க்ல அவன் பேர்ல டெபாசிட் ஆகி இருக்கும். ஆனா நம்ம மாதிரி ஏழைங்களுக்கு பரம்பரை பிக்ஸட் டெபாசிட். மானம் ஒண்ணுதான், அதை மறந்துடாத.